உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் கலத்தப்பம் பண்ணுறதுக்கு 1 டம்ளர் மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி 3 தடவை நல்லா கழுவிக்கோங்க. அப்போ பளிச்சுன்னு வந்துடும். அதை நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் 4 மணி நேரம் ஊறிடுச்சு. இந்த அரிசியை இப்போ எடுத்து மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இது எல்லா அரிசியும் மிக்சியில் சேர்த்துட்டு அது கூட ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் சாதம் சேர்த்துக்கிறேன். இது வந்து கேரளாவில் மட்டை அரிசி சாதம் யூஸ் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட அது இல்லை, அதனால நார்மலாக உள்ள சாதத்தை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஜீரகம் இதெல்லாம் போட்டு செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும். இதை நம்ம இப்போ நெய்ஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா அரைக்கணும். அப்போ தான் இது நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணியாகவும் இருக்கணும். தோசையை விட இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் கொதிக்க வச்சு. பாகு பதம்லாம் வேண்டாம், நல்ல வெல்லம் கரைஞ்சிருச்சுன்னா போதும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க. இப்போ இதை எடுத்து நம்ம நல்ல சூட்டோடைய அந்த மாவில் நம்ம வடிகட்டிக்குவோம். நல்ல சூட்டோடைய இதில் சேர்த்தாதான் நல்லா இருக்கும். அப்போ இப்போ இதில் எல்லாத்தையும் வடிகட்டிக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கிப்போம் நம்ம. இப்போ எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. இந்த சோடா மாவு போட்டிருக்கனால நல்லா கலக்கிக்கிட்டா தான் நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும். அதுக்கு தான் அது சேர்க்குறோம் நம்ம. இப்போ இந்த அளவுக்கு கிண்டிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற்றலாம், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு இரும்பு பேனில் தான் ஊற்ற போகிறேன். இப்போ இரும்பு கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் தேங்காய். அதை இதில் போட்டு கொஞ்சம் நல்ல கலர் மாறுற அளவுக்கு பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பொரித்தாலும் சரி, நெய்யில் பொரித்தாலும் சரி. ஆனால் தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும். கேரளா ஸ்டைல் அப்போன்றனால இதுவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவு பொரிஞ்சாலே போதும், எடுத்துக்கலாம் நம்ம. இந்த மாதிரி எடுத்து ஆற வச்சுடுங்க. இப்போ அதே பேனில் நான் இன்னொரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை ஊற்றி இந்த அப்பம் இதில் ஊற்றுறேன். நான் கரண்டி வந்து ரொம்ப சின்ன கரண்டின்றனால 2 கரண்டி ஊற்றுறேன். அப்போ சரியாக இருக்கும். இந்த மாதிரி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஆனதும் இதில் இந்த தேங்காவை மேலே அங்கங்கே ஒவ்வொன்றா போடுங்க. இந்த கடித்து சாப்பிடும்போது நம்மளுக்கு பல்லில் மாட்டும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் அங்கங்கே ஒவ்வொன்று போடுறது. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆனதும் நம்ம மூடி வச்சுடுவோம். இப்போ எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது வந்து நம்ம திருப்பி போட வேண்டாம், அதனால தான் நம்ம மூடி வச்சு செய்கிறோம். இப்போ பொறுமையாக நான் எடுக்கணும். ஏன்னா இது வெல்லம் கலந்து நம்ம செய்கிறனால கொஞ்சம் அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். சூடாக இருக்கும்போது ஆறிடுச்சுன்னா கரெக்ட் ஆகிடும். எல்லாம் லேசாக அப்படி திருப்பி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொறுமையாக எடுங்க. எப்படி இந்த மாதிரி வரணும், தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம அடுத்தது ஊற்றிக்கலாம். அதே ஒரு 2 ஸ்பூன் அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்த்து இப்போ நம்ம ஊற்றிப்போம்.
இப்போ நான் அதே மாதிரி கொஞ்சம் தேங்காய் அது மேலே போட்டுக்கலாம். அங்கங்கே ஒன்று ஒன்று போட்டாலே போதும், அதுவே நல்லாயிருக்கும். இப்போ இதையும் அது மாதிரி மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு வெந்துச்சுன்னா மேலே நல்லா உப்புன மாதிரி இருக்கு பாருங்க, அப்படி இருந்தாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். கை வச்சு பார்த்தா தெரியும், நல்லா சாஃப்டாக அப்படி இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்கோங்க, வெல்லம் வந்து சூடாக இருக்கனால ஒட்டும், கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா அது விரைச்சிக்கும். இப்போ நமக்கு கலத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த கலத்தப்பத்தை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.